பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று நேரம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் 119வது அதிகாரம் அதனுடைய 113வது வசனம். சங்கீதம் 119 அதனுடைய 113வது வசனம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். என்ன பண்ணணுமா, நம்ம வீண் சிந்தனைகளை வெறுத்து ஆண்டுடைய வேதத்துல நம்ம என்ன செய்யணும், பிரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல நாம வாசிக்கிறோம். இப்ப நம்முடைய இந்த காலகட்டத்துல என்ன செய்யணும்னா, நம்ம கிட்ட தெரியாமல் சில வீண் சிந்தனைகள் நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கும். அது ஏதாவது விஷயத்த குறித்த பயமாக இருக்கலாம், இப்படி நடந்துருமோ அப்படி ஆயிருமோ அப்படிங்கிற பயமாக இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்த கலக்கமா இருக்கலாம், நெருக்கமா இருக்கலாம். நாளை என்னுடைய தேவை எப்படி சந்திக்கப்படும், நாளை தினம் என்னவாக முடியும் அப்படிங்கிற சிந்தனையாக இருக்கலாம். இல்லை நம்ம யாரோ ஒருத்தங்க நம்மை பகைக்கிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், கஷ்டப்படுத்துகிறார்கள். ஏதோ ஒரு சூழ்நிலை மத்தியில என்ன செய்யும், நமக்குள்ள சிந்தனைகள் என்ன செய்யும், வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த நேரத்துல நம்ம எப்படிப்பட்டவங்க, மிகுந்த கலக்கத்துக்குள்ளாக அந்த சிந்தனை நம்மை அப்படியே என்ன செய்யும், மூழ்கடிக்கிற விதமாக நம்ம என்ன செய்யும், மாற்றிவிடும். அப்ப அந்த நேரத்துலதான் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணுமா, உமது வேதத்தில் நம்ம என்ன செய்யணும், பிரியமா இருக்கணும் அப்படின்னு ஆண்டோட வேதம் ஆண்டோட நம்ம கொடுத்துக்கிற இந்த வேதத்துல நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், பிரியமானவர்களாக இருக்கணும். அதை நேசிக்கிறவர்களாக அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும், எடுத்து வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது என்ன நடக்கும் என்றால், அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், நம்மோடு கூட பேசுவார், நம்மை தேற்றுவார், நம்ம என்ன செய்வார், பலப்படுத்துவார். அப்போ இந்த வசனத்தை நம்ம தேடாம இருந்தோம் என்ன சொன்னா, அந்த சிந்தனைகள் நம்ம என்ன செய்யும், அப்படியே நம்மை மூழ்கடித்துவிடும். அந்த சிந்தனை மேல சிந்தனை வந்து கொண்டே என்ன செய்யும், நம்ம அதுக்குள்ளே ரொம்ப டென்ஷன் ஆகி, ரொம்ப கலக்கம் அடைவோம், டிப்ரஷன் ஆகி என்ன செய்வோம், இருந்துருவோம். ஆனா அந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை தேற்றி ஆறுதல் படுத்தி நம்ம என்ன அந்த சிந்தனைகளை நம்ம கிட்ட என்ன செய்வாரு, விளக்குவார். அப்பதான் அந்த சிந்தனையில் நம்ம விடுபட்டு என்ன செய்யும், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ள நம்ம கடந்து போக முடியும். இப்போ சங்கீதம் 120வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 120:1. அங்க என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்போ அந்த நெருக்கமான சூழ்நிலையில என்ன செய்யும், நமக்குள்ள ஒரு சிந்தனை வந்து கொண்டே இருக்கும். ஐயோ ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலையே, இதை நான் எப்படி செய்வேன்னு தெரியலையே, எனக்குள்ள அப்படி ஒரு கலக்கமான சூழ்நிலை, இவங்க என்ன நேசிக்கவில்லையே, இவங்க என்ன அன்பு செலுத்தவில்லையே, நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. கோவப்படலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனை நமக்குள்ள என்ன செய்யும், வந்து கொண்டே இருக்கு. அப்ப அது நெருக்கமான காலத்துல என்ன செய்யும், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி வசனம் இருக்குது. அப்ப நமக்கு அந்த நெருக்கமான அந்த சிந்தனை மத்தியில என்ன செய்யும், நமக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடணுங்கிற எண்ணம் நம்மளுக்குள்ள என்ன செய்யும், திடீர்னு நமக்கு வராது. அப்போ இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் போது என்ன செய்யும், இந்த வசனத்தின் மூலமா கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாத பெரிய காரியங்களை உனக்கு என்ன செய்வேன், செய்வேன்னு சொல்லி வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசும்போது நம்ம என்ன செய்வோம், அந்த வசனத்தை வைத்து நம்ம உடனே என்ன செய்வோம், ஆண்டவர் நோக்கி கூப்பிட ஆரம்பிப்போம், ஜெபிக்க ஆரம்பிப்போம். அப்ப அந்த சிந்தனை அந்த அந்த கலக்க அந்த நெருக்கத்தை ஆண்டவர் என்ன செய்வார், மாற்றுவார். அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ அவர் நம்ம நெருக்கத்தின் மத்தியில் அவர் கேட்டு என்ன செய்வார், நமக்கு அந்த பிரச்சனையை நம்மகிட்ட விலக்கி அந்த வேண்டாத சிந்தனையை நமக்குள்ள எடுத்து போட்டு என்ன செய்வோம், சந்தோஷமான ஒரு சிந்தனை, ஒரு நல்ல சிந்தனை ஆண்டவர் கண்டிப்பா செய்வார். இதை ஆசீர்வதிப்பார், இதுல தன்னை விடுவிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார், நம்மை தேற்றி ஆறுதல் படுத்துவார் இந்த வசனத்தின் மூலமாக. அடுத்ததாக நம்ம என்ன செய்வோம், நமக்குள்ள ஒரு திடீர்னு ஒரு பயம் வருது. பயம் வந்துச்சோட நம்ம என்ன பண்ணணும்னா, சங்கீதம் 91வது அதிகாரம் அதனுடைய 5, 6, 7 வசனத்துல வாசிக்கும் பொழுது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி என்ன செய்கிறது, வசனம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் இப்படி நம்ம கிட்ட சொல்கிறார், இரவில் பயமா இருக்குதா, பயப்படாத, பயங்கரத்துக்கு ஒண்ணும் உனக்கு சம்பவிக்காது. பகல்லே பறக்கிற அம்பு பகல்லே என்ன செய்யும், பகல்ல நடக்கிற பயமா, நம்மளை யாராவது நம்மளை படுத்தி குற்றப்படுத்துறாளா, வேதனைப்படுத்துறாளா, நம்மளை
தங்கமடைய செய்கிறார்களா? அதை பற்றி என்ன செய்ய பயப்படாத. அது ஒண்ண என்ன செய்யாது? ஒன்றுமே பாதிக்காது. தியானத்தில் பாழாக்கும், சங்காரம் உலகத்துல அப்படி நடக்குது. இந்த சம்பவங்கள் நடக்குது. அது நாளைக்கு என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதே. பயப்படுறியா? அதை பத்தி பயமே படாத. ஆண்டவர் சொல்ற, உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அதுவுமே அணுகாது என்று சொல்லு. அப்போ ஆண்டவர் ஒருத்தர் விழுந்தா அப்படின்னு சொல்லல. உன் பக்கத்தில் 1000 பேரு, உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உனக்கு என்ன செய்யாது? உனக்கு எதுவுமே ஆகாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செய்யறாரு சொல்லு. அப்ப அந்த கலக்கமான சிந்தனை, அந்த பயமான சிந்தனை நம்மகிட்ட வரும்போது நம்ம என்ன செய்யணும்? வேதத்துல பிரியமா இருக்கணும். ஆண்டோட வேதத்தை எடுக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? அத வாசிக்கணும். அத வாசிக்கும்போது ஆண்டவர் வசனத்தின் மூலமா நம்ம தேற்றும்போது நமக்குள்ள ஒரு புது பலன் உண்டாகும். ஒரு புது சக்தி உண்டாகும். புது தைரியம் உண்டாகும். இந்த உலகத்தை படைச்ச பெரிய ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? இரவ நினைச்சா, பகல நினைச்சா, உலகத்துல நடக்கிற இத பத்தி நான் என்ன செய்ய வேண்டியதில்ல. கவலைப்படவே வேண்டியதில்லை. நான் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வாருங்கிற ஒரு தைரியம் நமக்குள்ள உண்டாகும். இப்ப அடுத்ததாக நாம பார்க்கும்போது என்ன செய்வோம்? லூக்கா 1வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனத்துல வருவோம். லூக்கா 1வது அதிகாரம் அதனுடைய 37வது அதிகாரம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ நமக்கு ஒரு உதவி தேவை, திடீர்னு தேவை, ஒரு பண தேவையா இருக்கலாம், இல்ல கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்ல எனக்கு பலமாக நிக்கிறதுக்கு யாரும் இல்ல, என்னை தேற்ற யாரும் இல்ல, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல, எனக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்ல யாருமே இல்ல. இது மனுஷனங்களால என்ன செய்யவே முடியாத பிரச்சனை. யாருக்குமே இந்த பிரச்சனையை பத்தி தெரியாது. நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா அவங்கவங்க உள்ளத்துக்கு தான் தெரியும். சரியா? அவங்கவங்க வேதனையும், கஷ்டங்களும். அப்ப யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியல. எப்படியப்பா அதுல நான் வெளியே வருவேன்? அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா கூட இந்த வசனம் சொல்லு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதுக்குதான் நம்ம எப்படி விட்டாங்க? வேதத்திலே பிரியமா இருக்கிறோம். அப்போ நம்ம ஒரு நிற்கதியற்ற ஒரு சூழ்நிலையில நின்று கொண்டு இருக்கிறோம். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, யாராலையும் முடியாது அப்படின்னு நினைக்கும் போது என்ன செய்யாரு? கர்த்தர் சொல்றார், தேவனாலே கூடாத காரியம் என்ன செய்ய ஒன்றுமே இல்லை என்று சொல்லி. அப்ப அந்த இடத்துல வீண் சிந்தனை நமக்குள்ள வருது. அவ்வளவுதான், என் வாழ்க்கை நீ அவ்வளவுதான், முடிஞ்சு போயிருச்சு, எனக்கு தேற்ற யாரும் இல்லை, எனக்கு இதுல யாரும் உதவி செய்ய முடியாத கட்டத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், தேவனாலே கூடாத காரியம் என்ன. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நமக்கிட்ட அந்த நேரத்துல வர வீண் சிந்தனைகளை நம்ம வெறுக்கணும், நம்ம அதை ஒதுக்கணும். திடீர்னு வேதாகமத்தை எடுக்கணும், படிக்கணும். அப்போ ஆண்டவர் வசனத்துல அப்போ நமக்குள்ள புது தெம்பு வந்துரும், புது நம்பிக்கை வந்துரும், புது விசுவாசம் வந்து நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக ஜெயிப்போம். இந்த சூழ்நிலையை நம்ம தாண்டி அடுத்த கட்டத்துக்கு அவசரமான ஒரு சூழ்நிலைக்கு நம்மால போக முடியும். ஏன்னால் தேவனாலே கூடாத காரியம் இல்லை. அவர் எல்லாவற்றையும் சரியாக செய்வார். அவருடைய பாதபடியிலே நம்ம கடந்து போகணுங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யும்? உருவாகும். அப்படி நாம் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் 69வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். சங்கீதம் 69 அதனுடைய 33வது வசனத்துல வாசிக்க, கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் என்று சொல்லி வாசிக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்ம எப்படி ஒரு பாவத்தின் மத்தியிலே, இல்ல ஒரு சாபத்தின் மத்தியில, அடிமையின் மத்தியிலே நம்ம கடந்து போய் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறாராம். எளிமையானவர்கள் எப்படி என்ன? நம்ம பாக்குறதுக்கு நல்லா அழகான உடை உடுத்த முடியல, கந்தலா இருக்கிற, அசிங்கமா இருக்கிற, என் வாழ்க்கைய அசிங்கம் நிறைஞ்சதாக இருக்குது. என் வாழ்க்கையை பார்த்து யாருமே திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க, என் கூட பேச மாட்டேங்கிறாங்க, என் கூட பழக மாட்டேங்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில், ஒரு குப்பையான சூழ்நிலை மத்தியில், ஒரு அழுக்கடைந்த வாழ்க்கையின் மூலமாக பணம் இல்லாத இருக்கலாம், வசதியில ஓலை குடிசையில நான் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? அப்படிப்பட்ட எளியவங்க கூப்பிடுறதை ஆண்டவர் என்ன செய்வாராம்? அவருடைய விண்ணப்பத்தை கேட்கிறான்னு சொல்ல. பணக்காரங்களா, வசதியா, நல்ல மனிதர்களாக, அப்படி நல்லவர்களாக இருக்கிறவங்கள ஜெபத்தை மட்டுமல்ல, நம்ம ஆண்டவர் என்ன எளிமையா இருக்கிறவங்க, எளிமை பல விதத்துல கர்த்தருடைய சமூகத்துல எளிமையா இருக்கிறவங்களையும் கேட்கிறாரு. அடி தட்டின் மத்தியில, பால் கிணத்தின் மத்தியில அடிமையான இடத்துல இருக்கிறவங்கள சத்தத்தை என்ன செய்யற? அந்த இடத்துல ஆண்டவரே நிறைச்சி, ஆண்டவரே நிர்ணய பாதுகாத்துக் கொள்ளும், ஆண்டவரே நிர்ணய விடி, எங்க சூழ்நிலையை மாற்றும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிச்சா என்ன பண்ணுவாராம்? ஆண்டவரே நம்ம ஜெபத்தை என்ன செய்கிறாராம்? கேட்பார் என்று சொல்லி பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, கட்டுண்ட தம்முடையவர்கள் அவர் புறக்கணியார். பாவ கட்டிலா இருக்கிறாங்க, அடிமை கட்டிலா இருக்கிறாங்க, அறியாமன்கிற இருளிலா இருக்கிறாங்க. என்ன செய்யணும்? எப்படி வாழணும்? எது சரியான வாழ்க்கை? எது நல்ல வாழ்க்கை? எப்படி நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அறியாம இருக்கிறோம். அறியாம என்கிற அந்த அடிமைத்தனத்துல பாவ குழியில விழுந்திருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? அவர்களை வந்து எப்படிப்பட்டாரு? புறக்கணியார். அப்ப புறக்கணியார்னு என்ன அர்த்தம்? அவர்களை வந்து, நீ அப்படிப்பட்ட வேண்டாம், நீ அப்படிப்பட்டவன், நீ என் வாழ்க்கையே சரியே கிடையாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்ய மாட்டாராம்?
புறக்கணிக்க மாட்டாரா? அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன செய்வாராம்? தேற்றுவார். அவர்களுடைய ஜெபத்தை, விண்ணப்பத்தை கேட்டு என்ன செய்வாராம்? அவர் ஆசீர்வதிப்பார்ன்னு சொல்லி. அதுக்கு நமக்கு என்ன பண்ண அந்த நேரத்துல ஒரு பலவிதமான சிந்தனை நம்மள என்ன செய்யும்? அழுத்தும். இந்த வாழ்க்கையில நம்ம வாழவே வேண்டாம். நம்ம வாழ்க்கையே தேவையில்லை. முடிச்சிடலாம் வாழ்க்கைய அப்படிங்கிற சிந்தனை கூட இருந்தா கூட அவர் என்ன செய்வாரா? நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கண்டு கேட்டு நம்மை புறக்கணியாம என்ன செய்வாரா? அவர் நம்ம சேற்றுல தூக்கி நம்ம விடுவிப்பார். அப்ப அதற்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த வேதாகமத்தை நம்ம என்ன செய்யணும்? அதன் மேல பிரியம் வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேதத்துல எப்படிப்பட்டவங்களாக இருக்கணுமா? பிரியமுள்ளவர்களாக இருக்கணுமா? இந்த சிந்தனை நம்ம முழுத்தும் போது என்ன செய்யணும்? ஆழ்த்தும் போது நம்மளை அப்படியே நெருக்கும் போது நம்ம வேதத்தை எடுத்து வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். கடைசியாக நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் 70வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 70வது அதனுடைய 5வது வசனத்துல வாசிக்கிறோம். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் சீக்கிரமாய் வாரும், நீரே என் துணை, என்னை விடுவிக்கிறோம், கர்த்தாவே தாமதியாதேயும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் சிறுமையும் எளிமையுமா இருக்கிறவர்களுக்கு நம்ம என்ன தேடி வந்து துணையாரத்தை நம்ம விடுவித்து நம்ம தேடி இப்படி நம்மள்ட்ட யார் சொல்ல முடியும்? நம்ம வீட்டுல இருக்கவங்க நம்ம பார்த்து சொல்லுவாங்களா? நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்ம சொல்லுவாங்களா? நான் உன்னை விடுவிப்பேன், நீ ஆசீர்வதிக்க, உந்தில இருந்து உன்னை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நம்மளால அப்படி நம்மளுக்கு கரெக்டா உறுதியாக நமக்கு சொல்ல முடியுமா? இல்லை நம்மை கொண்டு வர இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதை நிச்சயமாக செய்வார். அதனுடைய 4வது வசனத்துல வாசிக்கிற உண்மை தேடுகிற யாவரும் உண்மையில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ நம்ம அந்த நெருக்கத்தின் மத்தியில, வீண் சிந்தனைகள் மத்தியில இந்த வேதாகமத்தை தேடும் போது, அந்த வேதாகத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசி என்ன செய்வாரா? அவர் நம்ம அப்படி நம்ம அவரை தேடும் போது எப்படிப்பட்ட நாம மகிழ்ந்து சந்தோஷமா இருப்போம் வசனம் சொல்லுது. அப்ப நம்ம எப்படிப்பட்டவங்களா ரொம்ப சந்தோஷமா, ஹாப்பியா, மகிழ்ச்சியா மாறுவோமா? அதற்கு என்ன செய்யுமா? இந்த வேதம் நமக்கு என்ன செய்யும்? அதுக்கு வழிகாட்டும். நம்முடைய வீண் சிந்தனைகள் எல்லாம் விட்டு விட்டு நம்ம ஆண்டோட சமூகத்தை, வேதத்தை நேசிக்கும் பொழுது ஆண்டவர் எல்லா காரியம் நம்மளுக்கு நெருக்கமான விஷயங்கள், பாவமான விஷயங்கள், அப்பா எல்லா சாபக்கட்டுகள், நோய், பலவீனம் அந்த இடத்துல எதுவாக இருந்தால், பண பிரச்சனைகள், அப்பா நேசிக்க யாரும் இல்லை, எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த காரியம் அந்த இடத்துல ஆண்டவர் நிச்சயமாக விடுவித்த ஆண்டவர் ஒரு புது ஞான ஒரு வாழ்க்கைக்குள்ள, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் நம்மை நிச்சயமாக கொண்டு செல்வார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஒரு நிமிஷம் நாம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே நன்றி செலுத்துறப்பா, உண்மை துதிக்கிறப்பா, உண்மை நன்றி செலுத்துகிறான் கர்த்தாவே. ஆண்டவரே மிகுந்த அன்பும் கிருபையும் இறக்கும் எங்கள் பரிசுத்தம் நல்ல ஆண்டவரே அப்பா, இந்த கேட்ட இந்த வார்த்தைக்காக உடைய சமூகத்துல நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக உடைய சமூகத்துல அப்பா நாங்கள் தாழ்த்துக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசின கிருபைக்காக, தயவுக்காக, அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துறப்பா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை கட்டத்திலே கர்த்தாவே வருகிறதான ஒவ்வொரு வீண் சிந்தனைகள், ஒவ்வொரு பிரச்சனைகள் மத்தியில, ஒவ்வொரு போராட்டம் மத்தியில எங்களை சூழ்ந்து கொள்கிறதான எங்களை அப்பா ஆண்டவரே பாரத்துக்கு உட்படுத்துகிறதான அந்த வீண் சிந்தனைகளை அப்பா நாங்கள் வெறுத்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வேதத்துல பிரியப்படுகிறவர்களாக அப்பா, உண்மை நேசிக்கிறவர்களாக அந்த வசனத்தின் மேல் நாங்கள் பிரியம் வைத்து அப்பா, அந்த வசனத்தின் மூலம் நீர் எங்களை தேற்றி ஆசீர்வதித்து அந்த விடுதலையை கண்டு அப்பா நாங்கள் நம்மை துதிக்க மகிமைப்படுத்த ஆவியானவர் தாமே கிருபை செய்தாலும் மாறு ஜெபிக்கிற கடந்த நாட்கள் எல்லாம் அந்த வீண் சிந்தனைகள் நேரத்துல எல்லாம் நாங்கள் அப்பா எதை நாடினோம் அப்பா, எந்த நேரத்துல எந்த விஷயம் நமக்கு அதை அப்பா சந்தோஷத்தை கொடுக்கும் என்று சொல்லி நாங்கள் அறியாமையினால சில வழிகள் மூலமாக நாங்கள் சென்றிருந்தால் அதையெல்லாம் எங்களுக்கு நீர் தயவு செய்து எங்களுக்கு மன்னித்து கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா இப்போதுல இருந்து கர்த்தாவே ஆண்டவரே நம்முடைய வேதத்தை நாங்கள் பிரியப்படுகிறது நேசித்து அதன் மூலம் ஆசீர்வாதத்தை நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு கர்த்தாவே நாங்கள் ஆசீர்வாதிக்கோட விடுவிக்கப்பட ஆவியானவர் தாமே கிருபை செய்தாலும் ஆரம்பிக்கிறது பார்க்கிற கேட்கிற அத்தனை மக்களை ஆவியானவர் தாம் ஆசீர்வதித்து அப்பா அந்த பலப்படுத்தி எவனமாக என் இடத்துமாறு ஜெபிக்கிறாங்க கர்த்தாவே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்கிற அன்பிற்காக, தயவுக்காக, இரக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துறப்பா. சகல கனம் துதி மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Amen. Thank you.